பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது வாக்கிய கணிதப்படி, அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29/3/2023, அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வளர்வரை புதன்கிழமை 29/3/2023 அன்று பகல் மணி இந்திய நேரப்படி IST நேரத்தின்படி 12:51 மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் 2.5 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. 2.75-3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பெயர்ச்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து வருகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பெயர்ச்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடித் தருவார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழி பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது. இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2023 பகல் 12:51 வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன. சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன. இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் 3 முறை வக்கரமாகின்றார். அதாவது ஒரு முறை 5 மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது 2 முறை தான் வக்கரங்கள் ஏற்படும். ஆண்டுகள் கூட இருந்தால் அது 3 வக்கர முறையாக வந்து சேரும். இப்போது இவர் 2023 மார்ச்சிலிருந்து 2026 மார்ச் வரையிலுமே இருக்கார். 3 ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பெயர்ச்சி இருக்கின்றன. ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது 17/1 நேயர்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்போது பேசுவது வாக்கிய சனிப்பெயர்ச்சி பலன் தான். இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனிப்பெயர்ச்சி பலன்களும் பலன்கள் கூடிய மட்டும் ஒன்று தான். கால அளவுகள் வித்தியாசப்படும். இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இருக்குது. வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறதுல சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும். மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒன்று தான். இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் சேரும், பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும், சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்து வரும், நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கான என்ன பரிகாரம், எப்படி நாம் நடந்துக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலும் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவ நிர்மலஸ்படிஹாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் உபஸ்மகே. எம்பெருமான் ஈஸ்வரன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர். காயத்ரி தேவனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்குள்ள கடவுளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும்.
கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால், அதாவது சிவசக்தியை, கால பைரவரை, சொர்ணாசுர பைரவரை, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை, லட்சுமி நரசிம்மரை, பஞ்சமுக கணபதியை, முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் சுவைமிக்க கனிகள், கற்கண்டு, குளிர்ந்த மலர்கள், குளமாதர்கள், ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி, எல்லாவற்றையும் இணையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூலர் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் அன்பவருக்கு, கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். இறையருளே மிக முக்கியம். இறைவனுடைய அருளையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன். அதனால தான் தராசு என்று சொல்லக்கூடியது. தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது. அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு. அந்த தராசில் தான் அவர் உச்சமாகிறார். சனிக்கு 2 சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு. மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம், உச்சத்துக்கு நிகராக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார். 3 முறை வக்கரமாவதுனா சோபகிருது வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 27/6/2023 வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 6ஆம் தேதி வரை 23/10/2023 வரை நிவர்த்தி ஆகிறார். இது முதல் வக்கரம். 2வது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 முதல் வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 19ஆம் தேதி 4/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். 3வது வக்கரனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2025 வக்கரம் ஆரம்பமாகி கார்த்திகை 2ஆம் தேதி 18/12/2022 வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த கும்பத்துக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை இருக்குது. சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அதில் சஞ்சரிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் இவர் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சஞ்சரிக்கிறார். ஆக 29/3/2023 முதல் 5/3/2026 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த சனி பகவான் 3 முறை வக்ர நிலையாகி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போது அவர் 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இப்போ சிம்மராசி அன்பர்களே, இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாக மாறுகின்றன. உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் நன்மையான இடத்துல இல்லை. சென்ற சனிப்பெயர்ச்சி நன்மை, இந்த சனிப்பெயர்ச்சி சாதகம் இல்லை. இதை மனதில் கொள்ள வேண்டும். சாதகம் பாதகம் கலந்து வருவது தான் ஜாதகங்கள். கிரகங்கள் எல்லாருக்குமே எப்போதுமே நன்மை செய்வதில்லை. சில மாற்றங்கள் சில ராசிக்கு நன்மையாக இருக்கும், சில ராசி சரியில்லாமல் இருக்கும். இந்த சரியில்லாத ராசிக்கு அடுத்தது நன்மையாக மாறும், நன்மையான ராசிகள் பாதகமாக மாறும். இது இறைவனுடைய காலச்சக்கரம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ கண்டகச்சனியாக மாறுகிறார் அல்லவா, இந்த கண்டகச்சனியினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, கூட்டாக செய்யும் எந்த முயற்சியும் தவிர்க்கப்பட வேண்டும். இன்னொன்று, கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சிற்சில விஷயங்கள் கூட பெரிய பூகம்பமாக மாறலாம். ஆக உங்களுடைய அற்ப சுகம், அகால உணவு, உறக்கம், எதையும் வேலை கரெக்டாக செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தம், வழிமுறைகள் இதெல்லாம் கூட தடுமாற்றம் ஏற்படலாம். பெரியவர்களுக்கு, தந்தை வழி தாய் வழி உறவினர்களுக்கு, பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு கர்ம காரியங்கள், அவர்கள் சம்பந்தமாக அடிக்கடி பயணங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் உண்டாகும். அது மட்டுமல்ல, திருப்தியாக எதையும் நீங்கள் பெற முடியாது. எது செய்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்காது, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் நீங்கள் திருப்தியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஏதோ செய்கிறோம், பார்த்துக்கிறோம், நடந்துக்கிறோம், இதுவே நீங்கள் திருப்தியாக எடுத்துக்க வேண்டும். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இவர் உங்கள் ராசியைத்தான் பார்க்குறார். அப்போ நீங்கள் குழப்பத்தை உண்டாக்குவார். சூரியனுக்கு ஆகாதவர் சனீஸ்வரர். சூரியனுடைய ராசியில் பிறந்த நீங்கள் எப்படின்னா ஒரு தந்தையும் மகனும் போன்று
சூரியனுடைய மகன் தான் சனீஸ்வரன் என்றாலும் உறவு வகைகளில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாட்டாளருடைய தந்தை வழி உறவுகளால் பெரிய நன்மைகள் இல்லை, கெடுதல் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக எதையும் டீல் பண்ண வேண்டும். ஆமாம், அதுக்கேட்டி டென்ஷன் கோபமாகாதீங்க. தன்னை ஒரு நல்ல நிலையிலேயே உங்கள் மனோநிலையை கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பக்தி பாராயணங்களும் பரிகாரங்களும் தான் சாலச் சிறந்த மருந்தாக இருக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். 4ஆம் இடத்துக்கு இவரது பார்வை தாய் வழி உறவுகள், உயர் படிப்பு, அதில் அரியர்ஸு, சரியான மார்க் வாங்க முடியலை, நாம் நினைத்த துறையில் படிக்க முடியலை, பாரின் சென்று படிக்க முடியலை, இப்படி இந்த படிப்புக்காக பணம் அதிகம் செலவாகும். ஆழ்ந்த சிந்தனை வேண்டும், கவனம் வேண்டும், இருப்பதை கொண்டு திருப்திப்பட வேண்டும். ஆமாம், சுகக்குறைவுகள் ஏற்படும். எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் இது ஒரு தண்டனை என்று நினைத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சரியாக பயன்படுத்தினால் அதில் பெரிய பாதிப்பு வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். அந்த தைரியம் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு இருக்குது. ஏன்னா சூரியனுடைய ராசியில் பிறந்தவர்கள் அல்லவா. இருந்தாலும் இந்த பெயர்ச்சியால் ஏற்படும் இந்த கெடுபலங்களில் நீங்கள் கவனமாக இருக்கவும். 9ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. தந்தை வழியில் மற்றும் பாட்டனார் பூர்வீக வழியில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருப்பதோடும் அவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள், சொத்துக்கள், அந்த நிலுவைகள், பண சம்பந்தப்பட்ட பட்டுவாடாக்கள் இவைகள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்காது, பாதகமாகும். அது மட்டும் இல்லை, நாம் அந்த சொந்த ஊரை விட்டு தள்ளி வர வேண்டிய சூழல்கள் ஏற்படும். இப்போ நம்ம வெளிநாடு செல்லணுங்கிற ஆசை இருக்கல்லவா, அது நிறைவேறாது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் தான் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதில் இருந்து கொண்டு தனக்கு என்ன பொறுப்பு கிடைத்திருக்கிறதோ அதை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு இந்த காலகட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தண்டனையாக நினைத்து கடந்து வருவதும் கடவுள் வழிபாடும் தான் உங்களுக்கு சிறந்தது என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளவும். இப்போது உங்கள் நட்சத்திரப்படி நன்மையான பாதகங்கள், சாதகங்கள். இப்போ பிறப்பு நட்சத்திரப்படி பார்த்தோம்னா மகம், உத்திரம். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சனீஸ்வரனுடைய சாதகமான காலமாகிய 22/2/2024 முதல் 14/3/2025 வரை நன்மைகளே. இந்த காலகட்டம் உங்களுக்கு இவரால் சாதகமான பலன்களும் பாதிப்புகள் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு எடுக்கும் சில முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள், நற்காரியங்கள், நல்லோர் தொடர்பு, சரியான வழிகள், வாய்ப்புகள், ஸ்திர சொத்துக்கள், சுபகாரியம், படிப்பு, பயணம், திறமை எல்லாமே நன்மையாக மாறும். பாதகமான காலம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும், பின் 15/3/2025 முதல் 5/3/2026 வரையும் இது பாதகமான காலமே. இதன் காலம் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான தசாபுத்தி இருந்தால் இவன் அசுப பலன்கள் இடம்பெறாது. அதாவது கண்டகச்சனிக்கு சொல்லப்பட்ட அந்த கஷ்டமான பலன்கள் இருக்காது, மாறாக ஒரு நற்பலன் கூட பெறலாம். இல்லையேல் அந்த கண்டகச்சனிக்கு சொல்லிய அத்தனை கெடுபலன்களும் பாதக பலன்களும் சரியாக உங்களை வந்தடையும். இப்போது நீங்கள் ஒளிக்கிரகங்களை சூரிய சுந்தரர்கள் வழிபாடும், முன்னோர்கள் வழிபாடும், குல இஷ்ட தெய்வங்கள் வழிபாடும், ஆலய தரிசனங்களும் பரிகாரங்களும் அவசியம் செய்துக்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நட்சத்திர சஞ்சாரமாகிய சனீஸ்வரனுடைய சாதகமான சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும், பின் 15/3/2025 முதல் 5/3/2026 வரையும் சாதகமான காலமே. இந்த காலகட்டம் இந்த கண்டகச்சனின்னு சொன்ன கெடுபலன்கள் ஒருபோதும் உங்களுக்கு வராது. இந்த காலங்களில் நிர்பந்தமாக நீங்கள் தனக்கு வேண்டியதை, உங்களுடைய சில முயற்சிகளையோ, ஒரு முதலீடுகளையோ, சொற்ப முதலீடுகளையோ, எதிர்பார்ப்புகளையோ, நற்காரியங்களையோ, நல்லோருடைய தொடர்புகளையோ, சரியான வழிமுறைகளையோ, வாய்ப்புகளையோ, ஸ்திர சொத்துக்களையோ, சுபகாரியங்களையோ, படிப்பு, பயண திறமை எல்லாமே ஓரளவு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான சந்தர்ப்பம். இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகமான காலம் 22/2/2024 முதல் 14/3/2024 பாதகமான காலம். இது காலம் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான தசாபுத்தி காலம் இருப்பின் இவன் அசுப பலன்கள் இடம்பெறாது. இவருக்கு உண்டான பாதக பலன் சரியாக உங்களை வந்தடையும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தோடு எந்த ஒரு முயற்சிகளும் ஈடுபடாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க எதையும் சரியாக செய்து வந்தால் போதுமானது. இக்காலம் உங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளோடு சூரிய சந்திரர்களை வழிபாடும், ஆலய வழிபாடுகளும், தான தர்மம், தொழுகை, ஜெபம் இவற்றை மேற்கொள்வதும் நன்மையே. இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சரியாக பரிணமிக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு வழிபாடு சித்தர் என்று சொல்லக்கூடிய சிவவாக்கிய சித்தர், காகபூசண்டர் இவர்களை வணங்குவதும், தாடிக்கொம்பு என்று திண்டுக்கலுக்கு அருகாமையில் இருக்கின்ற அங்கே சென்று
பெருமாளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சௌந்தரராஜ பெருமாளையும் தாயாரையும், பெருமாளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண பைரவர் மிகப்பெரிய அதிசயமான ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆகர்ஷண பைரவரையும், திருக்கொள்ளிக்காடு சென்று சனீஸ்வரருக்கு ஏற்பட்ட கெடுபலனையே ஈஸ்வரன் நிவர்த்தி பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அக்கினீஸ்வரரையும் சனீஸ்வரரையும் வழிபடுவதோடு, மக நட்சத்திர காலங்களில் வேலூரில் இருக்கக்கூடிய நர்த்தன பைரவர் ஜலகண்டேஸ்வரரை வணங்குவதும், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் சென்று துர்காதேவியையும் அங்குள்ள சிவனையும் பைரவரையும் வழிபடுவதும், உத்திர 1 கும்பகோணம் திருப்புவனம் சரப்பேஸ்வரை வணங்குவதும் உகந்த ஒன்றே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.